இப்போ அடுத்த சக்ஸஸர் மிச்சிகாச்சுன்ற காரணத்தினால அவனை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் 2 பேருக்கும் வந்து அவ்வளோ பாகுபாடு பார்த்து தான் ட்ரீட் பண்ணுறாங்க. யோரிச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க அம்மா மட்டும்தான். பிகாஸ் அந்த மார்க் என்னன்னே தெரியாத எவ்வளோ ஒரு சின்ன குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் பாருங்கள். சிம்பிளி சொல்லணும், ஒரு மூட நம்பிக்கையாளர். அதுக்கப்புறம் மிச்சிகாச்சு யூரிச்சியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா கூடயே தான் இருக்கான். அவங்க அம்மாவுடைய லெஃப்ட் சைடு அப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மிச்சிகாச்சு யூரிச்சியை ஒரு பாவப்பட்ட ஜீவனாக நினைக்கிறான். இருக்கிறதுனால யூரிச்சியை அப்பப்போ வந்து மிச்சிகாச்சு அவங்க அப்பா பார்க்காத நேரத்தில் போய் யூரிச்சியை மீட் பண்ணுறது உண்டு. இது எந்த அளவுக்கு மோசம்னு பார்த்தீங்கன்னா, மிச்சிகாச்சு கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை யூரிச்சிக்கிட்ட கொடுத்தது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் அவன் கதையே முடிச்சிருவாருன்ற அளவுக்கு ரொம்ப மோசமான டேட் அவர். அதனால் மிச்சிகாச்சு அவனே ஒரு ஃப்ரூட் செஞ்சு அதை யூரிச்சிக்கிட்ட கொடுப்பான். யூரிச்சி பிறந்ததுலேருந்தே யாருக்கிட்டையும் பேசுனதோ அவர் சிரிச்சதோ கூட கிடையாது. ஸ்டில் அவனுடைய 7 வயசு வரைக்கும். ஸ்டில் ஒரு நாள் மிச்சிகாச்சு ஸ்வாட் ஸ்ட்ரிங் ட்ரைனிங்கில் இருக்கும்போது யூரிச்சி அவனையே பார்த்துட்ருப்பான். இதோடைய ஃபுல் வீடியோ வேணும்னா இங்கே ஏற காட்டு எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள்.